டிவிகே கவர்மெண்ட் சத்தியமாக அது உங்கள்கிட்ட நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படின்னா டிஎன்இபியில் 3437 கேங்மேனுக்கு ஒரே நாளையில் ஒரே ஆர்டரில் ட்ரான்ஸ்ஃபர் போட்டிருக்காங்க. 2018 டிஎன்இபியில் கேங்மேன்ற ஒரு போஸ்ட் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணி ஒரு நிறைய பேர் வந்து போட்டிருக்காங்க. ஆனால் அந்த போஸ்டிங் போடும் பொழுதே அவங்க வந்து கன்னியாகுமரியில் இருக்கிறவங்க சென்னையில் இருக்கிறவங்க வந்து தூத்துக்குடி இந்த மாதிரியான ஏரியாக்களில் தான் போஸ்டிங் போட்டிருந்தாங்க. அவங்க நிறைய இபியில் ரெக்வஸ்ட் ட்ரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஆனால் அவங்களுடைய ரெக்வஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து அவங்க கடந்த ஆட்சியிலையும் சரி அதுக்கு முன்னாடியும் சரி வந்து அது கிடப்பிலே வச்சுருந்தாங்க. ஏன் என்ன ரீசனே தெரியல. ஆனால் இந்த கவர்மெண்ட்டில் நேற்று ஒரே ஆர்டரில் 3437 பேருக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க. என்னப்பா நீயும் டிவிகேவுக்கு முட்டு கொடுக்குறீ அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது. அவங்க செஞ்சுருக்க தவறுகளை நான் நிறைய சுட்டி காமிச்சிருக்கேன். அதே மாதிரி அவங்க செய்கிற நல்ல விஷயங்களையும் சுட்டி காட்ட வேண்டியது என்னுடைய கடமை. அதனால் நான் சுட்டி காட்டினேன். இதுக்கு முன்னாடி டிஎன்இபியில் AD to DE வந்து கிட்டத்தட்ட 300 சொச்சம் பேர் வந்து ப்ரொமோஷன் போட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து அதை விட ரொம்ப பெரிய ஹியூஜ் நம்பர். ஸோ டிஎன்இபியில் கேங்மேன் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய போராட்டம் வந்து களப்பணியாளர்களாக மாறுறதுக்கு வெற்றி அடையறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். டாடா பை பை. ஒரு லைக்